வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை கிராமங்க. நம்முடைய எஸ்கேஸ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷங்க. ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமானது மாங்கல்யம். அந்த மாங்கல்யத்தை பாதிக்கக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷம் எப்படி இருக்கும், இந்த மாங்கல்ய தோஷம் ஜாதகம் வந்து நம்ம எப்படி நம்ம பாக்குறது, அதே மாதிரி இந்த மாங்கல்ய தோஷம் இருந்தா நம்ம திருமண வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரி பிரச்சனை நம்ம சந்திப்போம். பலர் சொல்லுவாங்க, இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குப்பா இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நீ செத்து போயிடுவாப்பான்லாம் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி அச்சுறுத்தக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷத்தை நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. அதே மாதிரி நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்ய தோஷம் பரிகாரமும் சொல்ல போறேன். இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க எது மாதிரி வர நம்ம அமைச்சுக்கணும்னு சொல்ல போறேன். அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்ச நாலேஜ் தான் உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல ஜாதக வகையில உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன். எப்படின்னு கன்சல்டன்சி வாங்கிக்குவாங்க. இப்போ வாங்க மாங்கல்ய தோஷம் பார்த்து வருவாங்க. அதாவது திருமாங்கல்யம். இந்த திருமாங்கல்யம்னா எல்லாருமே கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாங்கல்யத்தோட மதிப்புங்கிறது மிக மிக உயர்வானது. அப்படிப்பட்ட இந்த மாங்கல்யத்தை ஒரு பெண் அடையணும்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா குடும்பத்துல வறுமையில இருக்கலாம், இல்ல வரம் தட்டிக்கிட்டே போகலாம், இல்லைன்னா கணவன் சரியில்லாம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லானால கணவன் புல்லானால புருஷன் வாழக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கணவன் என்னதான் துன்புறுத்தினாலும், கணவன் என்னதான் அடிச்சு உதைச்சாலும் கோயில்ல போயிட்டு அம்பா காளியம்மா துர்காதேவி கடவுளே என் புருஷனை நல்லா வைமா வேண்ட தாய் குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம நாட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஏன் நான் இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா, அந்த தாலிங்கிற வாக்கியத்துக்கு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதோட மதிப்பே வேற. புரியுதுங்களா? நம்ம சொல்லுவோம், ஒரு சுமங்கலி வர்றாங்கன்னா அம்பாள் வர்றாங்கப்பா அம்பாள். கனவுளோட நீங்க பாருங்க, ஒரு சுமங்கலி பொண்ணு பார்த்தோம்னா அம்பாள் உன் கனவுல வந்திருக்காங்கப்பா, தாயார் வந்திருக்காங்கப்பா அம்பாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த திருமாங்கல்யத்தை பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்கும்? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது லக்னத்தை நம்ம முதல்ல எடுப்போம், அடுத்தபடியா சந்திரன் போவோம் இல்லையா? இங்க நம்ம தாலி பாக்கியம்னு வரும்போது நம்ம எதை சார் எடுப்போம்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கலஸ்திரஸ்தானங்கிறது 7ஆம் இடங்க. புரியுதுங்களா? இதுல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானமா வரும். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், அவங்களோட குடும்பஸ்தானம். அங்க குடும்பம் அமைய போறதுங்கிறது அந்த 7ஆம் இடம். அந்த குடும்பம் எப்படி அமையுங்கிறது 8ஆம் இடம். ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் இல்லையா? லக்னத்துக்கு எப்படி 2ஆம் பாகம் குடும்பம் வாக்கு தனமும், அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 2வது குடும்பம், அதாவது தாலி பாக்கியம், கணவனை குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் இடங்க. பொதுவா இந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா சிறைவாசம், ஆயுள் தண்டனை, அசிங்கம், அவமானம், கெட்ட பேரு, மேலேந்து கீழே விழுறது, வெளியூர் போறது, வெளி தேசம் போறது, தலைமறை வாழ்க்கையெல்லாம் குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடம். அதே ஒரு பெண்ணுக்கு இந்த 8ஆம் இடம் எடுத்து பார்க்கும்போது அந்த கணவன் எப்படிப்பட்டவன், இந்த கணவன் திருமணத்துக்கு நன்றாக இருப்பானா, திருமணத்துக்கு வாழ்க்கை எப்படி அமையும் சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடம் பெண்களுக்குங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் பெண்களுக்கு என்ன சார் மெயினா சொல்லணும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கணவனுடைய ஆயுள குறிக்கக்கூடிய 8ஆம் இடங்க. உடனே ஒரு கேள்வி வரும், சார் அப்போனா 8ஆம் இடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவர் இறந்துடுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பிறக்கிறதற்கு முன்பே கணவன் பிறந்திருக்கிறார். எப்படி சொல்றோம்னா, எப்பவுமே நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஆணின் வயதை விட பெண்ணின் வயது குறைவாகத்தான் இருக்கும். இப்போ 21 வயது உடைய பெண் 25 வயதுள்ள ஆணை மணக்கிறாங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆண் மகன் பிறந்திருக்கிறார். அப்போ அவருக்கான மணப்பெண் இந்த மணப்பெண். அப்ப அவரோட ஆயுள் காலம்ங்கிறது 4 வருடத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கணவன் ஆயுள் காலம்ங்கிறது 4 ஆண்டுகளுக்கு முன்பே பிரம்மா படைச்சிட்டாரு, எழுதிட்டாரு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணோட ஜாதல அவர் உயிரிழக்க போறதுங்கிறது கிடையாது. அப்ப என்னதான் சார் பண்ண போகுதுன்னா, ஒரு 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு
பாவப்பட்ட கிரகங்கள் அமருமேயானால் அங்க மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குறாங்க. பாவப்பட்ட கிரகணம் என்ன? பாவிகள் யார் யாரு? முதன்மை பாவி வந்து ராகு, அடுத்து கேது, அடுத்து சூரியன், அடுத்து செவ்வாய். புரியுதா? இந்த 4 பாவிகள் அமர்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலஸ்தர தோஷம் இருக்கு, அதாவது மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க வந்துருதுங்க. அப்ப இந்த மாங்கல்ய தோஷம் அமைப்பு என்ன சார் பண்ணும் கணவருக்குன்னா, கணவன் மனைவியோட ஒற்றுமை இருக்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ற சூழ்நிலையை கொடுக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி, கணவனுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பங்கத்தை கொடுக்கக்கூடியது, சிலருக்கு பாத்தீங்கன்னா கணவனை வந்து நோயில படுக்க வச்சிடும். கணவனை வந்து வாழ்நாள் முழுக்க நோயில படுக்க வச்சிடும், வாழ்நாள் முழுக்க ஊனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கணவன் இல்லாத சூழ்நிலை அமைப்பு. சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து கணவன் வந்து கெட்ட பேர் அடைகிறது. புரியுதா? எப்படின்னா வெள்ள நிலவனா இருப்பாங்க, ஆனா வீட்டுல வந்தீங்கன்னா பொய் பேசக்கூடியவர், சூது செய்யக்கூடியவர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற தொடர்புல இருக்கக்கூடியவங்க, மது அருந்தக்கூடியவர், மனைவியை சித்திரவதை செய்யக்கூடியவர், இது மாதிரியான சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரியான அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல பாவிகள் அமர கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திர சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த 8ஆம் இடம் பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் எடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல பாவிகள் அமர்ந்தா இது மாதிரியான கெடுபலன்கள் இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணும் நானு? அப்போ ஒரு விதின்னு இருந்தா ஒரு விதி விலக்குன்னு இருக்கும். நம்ம எஸ்கேஷ் எப்பவும் பாத்தீங்கன்னா விதியை மட்டும் சொல்ல மாட்டோம், விதி விலக்கும் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு மணப்பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் இருக்காரு, சூரியன் நல்லா வலுவாக இருக்காருன்னா அப்ப என்ன சார் நடக்கும்? அங்க சூரியன் வந்து 2 இடமா இருப்பார், பாதி சுவர் பாதி கெட்டவர். அப்போ இங்க என்ன சார் நடக்க போகுதுன்னா தடை தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க. திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதுங்க. திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு காரணமா கணவன் வந்து கோச்சிட்டு வெளில போற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. திருமணத்திற்கு முன்பே பல்வேறு தடங்கல்களை கொடுப்பாங்கங்க. திருமணத்திற்கு முன்பே ஒரு திருமணம் தடை பெற்று அடுத்த திருமணம் அமைகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க இந்த சூரிய பகவான். அப்ப என்ன சார் பண்ணணும்? அப்போ இங்க 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரா, வலுவா இருக்காரா? அப்போ உங்களுடைய துணைவரோட ஜாதகத்துல என்ன பண்ணா சூரியன் வந்து நல்லா உச்சமா இருக்கணும். ஒண்ணு சூரியன் மேசத்துல இருக்கணும் ஜாதகத்துல, அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கணும், அப்படி இல்லைன்னா சூரியன் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது ஜாதகோட லக்னத்தை சொல்லணும். இந்த 4 வாய்ப்பை சொல்றேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு 8ல சூரியன் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல சூரியனோட உச்ச கிரகம் மேசத்துல சூரியன் இருக்கலாம், கரெக்டா? அடுத்தபடியா சூரியன் ஆட்சி வீடு சிம்மத்துல சூரியன் இருக்கலாம். அடுத்தபடியா நீங்க மணக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா அடுத்த சான்ஸ் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கலாம். அடுத்தபடியா நீங்க பார்க்க வேண்டியது லக்னத்துல சூரியன் இருக்காரா, வேணாம் பண்ணிக்கலாம். இது இல்லாம கட்டுறோம்னா ஒரு சில தடங்கல்கள் வரும் தான் சார் செய்யும். இதுவும் பாத்தீங்கன்னா விதி விலக்கு தான். இது வந்து 100% அப்பீல் ஆகுமானா அப் டு 60ல இருந்து 80% வரைக்கும் அப்ளிகபிள் ஆகுங்க. ஏன் நான் சொல்றேன்னா இந்த சூரியனுக்கு இருக்கா நீங்க பார்த்து மேட்ச் பண்றீங்க, பட் ஆனா சூரியனை பாவிகள் பார்க்காமல் இருக்க வேண்டும். சரி, அடுத்தபடியா உங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய்க்கு அங்காரகன், அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவர் எந்த பரிகாரம் ₹1,00,000 கோடி ரூபாய் போட்டு பரிகாரம் பண்ணாலும் அவர் தன் கோபத்தை குறைச்சிக்கவே மாட்டார். அப்போ செவ்வாய் 8ல இருக்கா, செவ்வாய் தோஷம் உள்ள பையனையோ செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை தான் கட்டி ஆகும். அங்காரகனுக்கு பரிகாரம் கிடையாது இவ்வுலகில். இது ஜோதிட சாஸ்திரம். அங்காரகன் அவருக்கு வந்து ஈடினே கிடையாது, குவக்காரகன். அப்போ 8 செவ்வாயா, செவ்வாய் தோஷம் உள்ள வாழ்க்கை துணையை கட்டுங்க. அதே மாதிரி இப்போ சார் நான் வந்து செவ்வாய் தோஷம் சொன்னீங்க சார், நான் கட்டுறேன் சார், இந்த செவ்வாய் வந்து 2ல இருக்காரு 4ல இருக்காரு சார், இதுமே கட்டலாமா சார்னா செவ்வாய் வந்து பவரா இருக்கணும். அதிகபட்சம் 8 செவ்வாய்க்கு 8 செவ்வாய் பெட்டர். அப்படி இல்லைன்னா லக்னத்திலேயோ 1லயோ 2லயோ இருந்தாருன்னா ஓகே. லக்னத்துக்கு 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் இருந்தீங்கன்னா அது அடுத்த சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு 8க்கு 8, அப்படி 8 இல்லைன்னா 1, 2 இங்க இருக்க கட்டுங்க சார், நல்லா இருக்கும். அடுத்தபடியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னா என்ன சார் பண்ணுவாருன்னா, இந்த ராகுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராகு தான் வச்சு திருமணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? அந்த 8ல ராகு அல்லது கேது இருக்கும்போது நம்ம என்ன சார் பண்ணணும்னா இந்த ராகு பகவானுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையோட ஜாதகத்துல இந்த ராகு வந்து நல்ல நிலை இருக்கான்னு பாருங்க. கொடுக்கக்கூடிய ராகுவா இருக்கணும், கெடுக்கக்கூடிய ராகுவா கூடாது. கெடுக்கூடிய ராகுவா இருந்து உங்களுக்கு 8ல ராகு இருந்தாருன்னா 200 வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு 8ல ராகு இருக்கா,
வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு அல்லது வரனுக்கு ராகு வந்து நல்ல யோகமான ராகுவா இருக்கும். அது என்ன சார் யோகமான ராகுன்னா, பொதுவா ராகு வந்து குருவோட வீடுகள்ல இருக்காரா, சுபம்ங்க. முதல் நிலை குருவோட வீடு என்ன வரும் நமக்கு, தனுசு மீனம். அடுத்து குரு உச்சமாகிற வீடு எங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகம். ஆனா இதுல ஒண்ணு, குரு உச்சமாகிற வீடு குரு வந்து நம்ம கெட்டு போற சூழ்நிலையா இருக்கும், அதை பார்த்துக்கோம். குரு கெட்டு போயிட்டானா உச்சமான வீட்டுல ராகுகள் அமர்ந்த பலன் கிடையாது. சரி, அடுத்தபடியா இந்த கட்டத்துக்கு அதாவது மேஷம், மிதுனம், கன்னி, மகரம், புரியுதா, இந்த 4 வீட்டுகள்ல ராகுகள் இருக்காரா, கொடுக்கக்கூடிய ராகு தைரியமா நீங்க கல்யாணம் பண்ணலாங்க. அடுத்தபடியே கேது பகவான் இருக்காரு 8ஆம் வீட்டுலன்னா, என்னது ஒரே ஆசம் தாங்க. வரக்கூடிய வரன்ல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் குருவோட இணைஞ்சிருக்கணும். அதாவது கேலயோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குருவோட இணைஞ்ச கேதுவாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் குருவோட பார்வையில கேது இருக்கணும். இத வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நம்ம பண்ண போறோம், நமக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குன்னா இந்த அமைப்பு பாருங்க. ஒரு மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகம் நல்லா செக் பண்ணுங்க, புரியுதுங்களா. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஆப் வந்துச்சு, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பாக்குறாங்க. 12 பொருத்தம் இருக்கா, கல்யாணம் மட்டுப்பான்றாங்க. நட்சத்திர பொருத்தம் வந்து ஒரு 50% தாங்க. ரிமைனிங் இருக்கிற 50% பாத்தீங்கன்னா ஜாதக பொருத்தம். இந்த ஜாதக பொருத்தம் மிக 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 முக்கியம். நட்சத்திரத்தை பொறுத்த வச்சு செவ்வாய் தோஷம் சொல்ல முடியாது, ராகு தோஷம் சொல்ல முடியாது, மாங்கல்ய தோஷம் சொல்ல முடியாது, புரியுதுங்களா. அப்போ ஒரு ஜாதகத்துல மன வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தங்கிறது மிக மிக முக்கியம். இந்த ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சா திருமணம் வந்து உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது திருமண பொருத்தம் 12 பொருத்தமும் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கும், அது அந்த நட்சத்திர பொருத்தத்துல வராது. ராகு தோஷம் நட்சத்திர பொருத்தத்துல வராது, செவ்வாய் தோஷம் நட்சத்திர பொருத்தத்துல வராது. அப்போ கட்டம் பார்த்தாலும் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ளிகேஷன் நம்ம போட்டா வந்துடும். இப்பெல்லாம் வந்து ஹை டெக்னாலஜி வளர்ந்துச்சு. நீங்க மாப்பிள்ளை பேரு, பொண்ணு பேரு, ராசி, நட்சத்திரம் போட்டுட்டு கிளிக் பண்ணா போதும், 12 பொருத்த லிஸ்ட்டும் வந்துடும், புரியுதுங்களா. நான் ஓகேப்பா பண்ணிடலாம். அப்படி பண்ணக்கூடாது, புரியுதுங்களா. இது நான் வந்து கூடுதல் தகவலா சொல்றேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்க நீங்க எல்லாருமே பயனடையணும். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க, நம்ம வந்து இந்த மாங்கல்ய தோஷம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டேன் சார், எனக்கு அந்த தோஷம் இருக்கு சார், ஆனா எனக்கு வந்து தடைகள் நிறைய வாழ்க்கையில இருக்கு சார், கணவன் மனைவியில ஒற்றுமையே இல்லை சார் எங்களுக்குள்ள, நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் நல்லா இருப்போம், பல நேரம் கஷ்டப்படுறோம் சார், சண்டை சச்சரவா இருக்கு சார், எங்க பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கு சார் எனக்கு, நான் வந்து என் கணவர்கிட்ட போய் ஆசையா பேசதான் சார் போறேன், ஆனா என் மனைவி அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு சார், நான் என் மனைவி கிட்ட இருந்து அன்பா பேசுறேங்க, ஆனா என் மனைவி என் நெருப்பு அள்ளி கொட்டுறாங்கங்க. அப்போ உங்க 2 ஜாதி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 8ஆம் இடமும் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடமும் உங்களுடைய 7ஆம் இடமும் பார்க்கணும் எப்படி இருக்கு, புரியுதுங்களா. இதே இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போதும். இங்க வந்து இந்த மாங்கல்ய தோஷம் இருக்குன்னா அதோட பவரை பொறுத்து இருக்கு இல்லையா. சரிங்க சார், இப்போ இது மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு சார், எனக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க சார், எளிமையா வீட்டுல நான் பண்ணணும் சார், எங்களுக்குள்ள கண்ணுமையில ஒற்றுமை நல்லா இருக்கும், எனக்கு தாலி பாக்கியம் நிலைக்கணும் சார், எனக்கு என் தாலி முக்கியம் சார். என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க. அதாவது வளர்பிறையில வரக்கூடிய கரி நாட்கள் இல்லாத, அஷ்டமி நவமி இல்லாத, அதாவது சுபமூர்த்த நாளா இருந்தா நல்லது, சுகமூர்த்த நாட்கள் இல்லைன்னா சித்தி யோகம் அமிர்த யோகம் நடைபெற அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்க, ஜாக்கெட் பிட்டு வாங்குங்க, ஒத்தப்படையில வாங்குங்க, புரியுதுங்களா. 9, 11, 21, 27 ஒத்தப்படையில ஜாக்கெட் பிட் வாங்குங்க, செட் ஆஃப் வளையல்ஸ் வாங்குங்க, மஞ்சள் குங்குமம் வாங்குங்க, தாலி கயிறு வாங்குங்க, வெள்ளை நிறம் இல்லாத வேற நிறத்தான பூக்கள் வாங்குங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுல எதுவும் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுங்க, பால் பாயசம் பண்ணுங்க, மகாலட்சுமி போட்டோவை எடுத்து வையுங்க, ராககால வேலை இல்லாத, புரியுதுங்களா, காண்டில் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்க, அந்த நல்ல நேரத்துல என்ன பண்ணுங்கன்னா சுமங்கலியை கூப்பிடுங்க. எத்தனை பேருக்கு வாங்கியிருக்கீங்களோ அத்தனை சுமங்கலியை கூப்பிடுங்க, புரியுதுங்களா. அத்தனை சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுங்க, தானம் கொடுங்க, புரியுதா. இந்த தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணி மகாலட்சுமி நிவேத்தியம் பண்ணி
மகாலட்சுமி கிட்ட அம்மா எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுமா, என் கணவருக்கு ஆயுள் பாக்கியத்தை கொடுமா, என் குடும்பத்தில் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கி வையுமா, நோய் நொடி பிணி பீடை கடன் கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு விலகி போகணுமா, நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் கொடுமா தாயே. மகாலட்சுமியை கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா துர்கா அம்மாவை இறக்கணும் இங்க. புரியுதா? துர்க்கையோட ஸ்லோகம் சொல்லுங்க. ஸ்லோகம் தெரியலன்னா துர்காய் நமக துர்காய் நமக ஓம் துர்காதேவி நமக சொல்லிட்டு ஒரு 108 முறையோ இல்லைன்னா ஒரு 1008 முறையோ அங்க சொல்லுங்க. துர்க்கையை கும்பிடுங்க. துர்க்கையை கூப்பிட்டுட்டு அடுத்து உங்க குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்க குலத்தைய வாழ வைக்க குலதெய்வத்தை 3 தெய்வத்தை இறக்கணும் அங்க. 3 தெய்வத்தையும் இறக்கி வழிபாடு பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து சாப்பாடு போடுங்க. சைவ சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறு ஃபுல்லா நிறைய வச்சு அவங்களுக்கு புரியுதுங்களா, அவங்க நிக்க வச்சு அவங்க என்ன பண்ணுங்க, பச்சை அரிசியில மஞ்சள் தடவி அதுல வந்து மலர்களும் மேல அப்படி தூவி விட்டு அச்சத்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த அச்சத்தை அவங்க கையில கொடுத்து கிழக்கு முகமா அவங்க நிப்பாட்டி வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு அந்த நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த செட் ஆஃப் இந்த ஜாக்கெட் பிட்டு அப்புறம் இந்த வளையல் தாளிச்சி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுங்க. கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இது மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த சுமங்கலிகள் வந்து உங்களுக்கு வந்து மனமாற வாழ்த்தும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியா குறையும். ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டு ஐயா நான் 2 வாட்டி பண்ணையா 3 வாட்டி சொல்லக்கூடாது. உங்களுக்கு வசதி எப்படியோ உங்கள் வசதிக்கு ஏற்ப, புரிதா இல்லையா, நீங்க வந்து அதை செய்யுங்க. தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகமாகும். ஒற்றுமை இல்லைன்னு ஒற்றுமை அதிகமாகும், அந்த புரிதல் உணர்வு அதிகமாகும். தாம்பத்தியத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன நீங்க உங்களுக்கு கூட அந்த தாம்பத்தியங்கிறது நல்லா மேலோங்கி இருக்குங்க. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அகசுத்தம் மிக மிக நல்லது. மனமாற நம்மள ஒருத்தவங்க வந்து அகம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அந்த ஆசீர்வாத சக்தியே வேற. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நான் 2 பரிகாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, திருமணத்திற்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு பின்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜாதக கட்டத்துல வந்து எப்படி இருந்தா இது அப்பீல் ஆகும் சொல்லியிருக்கோம் இல்லையா. சரிங்க, இதுல இன்னொரு கூடுதலான தகவல் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 8ஆம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு பாவிகள் அமர்ந்து இருக்காங்கன்னாலும் மாங்கல்ய தோஷங்கள் வரும். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்க வந்து மேச லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 8ஆம் பாவாதிபதி யாரு? 7ஆம் இடம் வந்து சுக்கன் வருவாரு, துலாம் வரும், 8ஆம் இடம் விருச்சகம் வரும் இல்லையா. அப்ப 8ஆம் இடத்து பாவாதிபதி யாரு? செவ்வா. இந்த செவ்வா 8ஆம் இடத்துலயே இருந்தாலும் பிரச்சனை. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு சார்னாலும் புரிதா இல்லையா, கொஞ்சம் சிக்கல். இது வந்து 50% சாய்ஸ்ல இருக்கும். சரி, அடுத்தபடி என்ன சார் பண்ண போகுதுன்னா இந்த 8ஆம் பாவகாதிபதி கூட ராகு கேதுக்கள் இணைகிறாங்க. இந்த 8ஆம் பாவாதிபதி கூட வந்து சூரியன் இணைஞ்சிருக்காரு. இந்த 8ஆம் பாவாதிபதியை வந்து பாவர்கள் பாக்குறாங்கனாலும் உங்களுக்கு 50% இருக்கும். எப்படி 40ல 50% உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்கும். சிலர் பார்ப்பாங்க கரெக்ட் 8ஆம் இடம் நல்லா இருக்குங்க, இங்க யாருமே இல்லைங்கன்னு வாங்க. 8ஆம் பாவாதிபதி இவங்க வந்து பார்வையில் இருக்கும் போதோ சேர்க்கையில் இருக்கும் போதோ கணவன் மனைவில ஒற்றுமைகள் இருக்காது. இதற்கான பரிகாரம் ஒண்ணுதான், அந்த வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு நம்ம வருஷத்துல ஒரு நாள் இருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய விரதம். அந்த மகாலட்சுமி காலை உணவு இருந்தாம அந்த அம்மாவுக்கு நீங்க வந்து பால் பாயசம் வச்சு சக்கரை பொங்க வச்சு இந்த தாலி கயிறு மஞ்சள் வச்சு நீங்க சுமங்கலி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும் போது உங்களுக்கு இந்த மாங்கல்ய தோஷம் வெகுவாக குறையுங்க. நம்ம இதனையும் பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் நம்ம வரக்கூடிய காலகட்டத்துல நான் இன்னும் உங்களுக்கு நிறைய தோஷங்கள்லாம் என்ன, அது என்ன மாதிரி பரிகாரம் பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவான வீடியோ கொடுக்க இருக்காங்க. அதை நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்களுடைய வேலையை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, கூட வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிட கன்சல்டன்சி வேணும்னா இல்ல ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், வேற ஏதாச்சும் ஜாதகம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா நம்ம கான்டாக்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.